சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவிற்கு பிணை. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பில் 5 கைது. யாழில் வாய் பேச முடியாத இளம்பெண் மீது பலாத்கார முயற்சி. அர்ச்சுனா எம்பியால் கொதி நிலைக்கு சென்றுள்ள புலம்பெயர் தமிழர்கள் கடும் எச்சரிக்கை. யாழ் பெண்ணின் பெயரில் இஷாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு, ஐரோப்பாவிற்கு செல்ல முயற்சி. செவ்வந்தி சிக்கியது எப்படி? சாவகச்சேரி பெண்ணின் ரகசியம் அம்பலம். தீபாவளியை முன்னிட்டு விசேட பாடசாலை விடுமுறை. தொடர்பென விரிவான செய்திகள். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அவரை அச்சுறுத்தியதற்காக அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் கல்கிசை நீதவான் வசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போலீசாரால் கைது செய்யப்படுவதற்காக தேடப்பட்டு வந்த சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரியவுடன் இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்ததை அடுத்து இந்த நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்றது. தெற்கு கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பாக 5 சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகுடன் விசேட அதிரடிப்படையினர் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் 670 கிலோகிராம் ஐஸ், 156 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 12 கிலோகிராம் ஹாஷிஷ் ஆகியவை அடங்கியுள்ளன. வாய் பேச முடியாத இளம்பெண் ஒருவரை நள்ளிரவில் வீடு புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அல்லைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய வாய்ப்பேச முடியாத பெண் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த நபர் நேற்று நள்ளிரவு 11:30 மணியளவில் அல்லைப்பட்டி கடற்பரப்பில் வைத்து ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி குறித்த பெண் வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் வீட்டிற்குள் புகுந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்டுள்ளார். எனினும் அவரிடமிருந்து அந்த பெண் தப்பிச் சென்று தமது உறவினர்களுக்கு அறியப்படுத்திய நிலையில் பெண்ணின் உறவினர்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர் தலைமறைவாகியிருந்ததுடன் அவரை தேடி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையிலேயே சந்தேக நபர் அல்லைப்பட்டி கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அதனை அடுத்து சந்தேக நபர் இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஜெனீவா சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கு புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் காணொலி ஒன்று வெளியிட்ட நிலையில் கடும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அர்ஜுனா எம்பி வெளியிட்ட காணொலியில் மிகவும் மோசமாக புலம்பெயர் தமிழர்களை ஏசியதுடன் நீங்கள் எல்லாம் ஆண் பிள்ளைகளாக என்றும் அயல் வீட்டினருக்கு நன்றி கூறுங்கள் என்றும் மிக கடுமையான வார்த்தை பிரயோகங்களை கூறி காணொலி வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த காணொலி தொடர்பில் அர்ஜுனா எம்பிக்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார்கள். அர்ஜுனா எம்பியின் நாகரிகமற்ற வார்த்தை பிரயோகங்கள் மருத்துவர்களுக்கு இழுக்கானது என்றும் அது இழிவுபடுத்துவதாகவும் சுட்டிக்காட்டி கடும் சினத்துடன் சமூக ஊடகங்களில் புலம்பெயர் தமிழர்கள் காணொலி வெளியிட்டுள்ளனர். சாவகச்சேரி வைத்தியசாலையில் மருத்துவராக வந்த அர்ஜுனா இன்று ஒரு எம்பியாக நாடாளுமன்றம் செல்ல காரணமே புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவே என்றும் புலம்பெயர் தமிழர்கள் அனுப்பிய பணத்தில் ஆடம்பரமாக வாழும் அர்ஜுனா எம்பி புலம்பெயர் தமிழர்களை இவ்வாறு வசைபாடுவது மிகவும் கீழ்த்தரமான செயல் என்றும் சமூக வலைதளவாசிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கனியமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாள நாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் கைதாகியுள்ளார். நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து 3 நாட்கள் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். இஷாரா செவ்வந்தி பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் படகு ஊடாக இந்தியாவிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ரயில் ஊடாக நேபாளத்துக்கு தப்பி சென்று போலி அடையாளத்துடன் சொகுசு வாடகை வீடொன்றில் தலைமறைவாகி இருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று நேபாளத்துக்கு சென்று இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர்.
புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட கனேவுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரி என கருதப்படும் இஷாரா செவந்தி நேபாளத்தில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார். இவருடன் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக மேலும் 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளரான உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொகான் ஒலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பரிசோதகர் கிகாண்டி சில்வா ஆகியோர் அடங்கிய குழுவினர் 3 நாட்கள் மேற்கொண்ட நடவடிக்கையினூடாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கெகல்பத்தர பத்மே குழுவுடன் தொடர்புடைய மேலும் 2 குற்றக்குழு உறுப்பினர்களும் பெண்ணொருவர் பற்றிய தகவல்கள் வெளியாகின. அதன்படி காத்மண்டு நகரில் வேறொரு இடத்தில் மறைந்திருந்து அந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர். அங்கு வைத்து பத்மே குழுவின் முக்கிய உறுப்பினரான கம்பகா பபா என்பவர் தம்மை விடுவிப்பதற்காக ரொகான் ஒலுகலவுக்கு 50 லட்சம் ரூபாய் கையூட்டல் கொடுக்க முயன்ற போது அந்த யோசனையை நிராகரித்த ஒலுகல மூவரையும் கைது செய்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட மற்ற பெண் சாவகச்சேரியை சேர்ந்த தக்ஷி என்றும் அவர் இஷாரா செவ்வந்தியை போலவே தோற்றமளிப்பவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த பெண்ணின் தகவல்களையும் படங்களையும் பயன்படுத்தி இஷாரா செவ்வந்திக்கு போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிக்கவும் அதன் மூலம் அவரை ஐரோப்பாவுக்கு தப்ப வைக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தவை விசாரணைகளிலிருந்து தெரிய வருகின்றது. எனினும் பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதனால் அந்த திட்டம் தோல்வியடைந்தது. தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு மறுதினமான எதிர்வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ஜகமு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ஜகமு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு ஆராய்ச்சிக்கு விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கமைய தீபாவளி தினத்திற்கு மறுநாளான எதிர்வரும் 21ஆம் தேதி சப்ஜகமு மாகாண தமிழ் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன.